என்ன ஜாக்கி இன்னும் காணோம்? ஜாக்கி எங்கே போயிட்டான்? உனக்கு தெரியுமா விஜய்? ரோசி, நான் வரும்போது ஜாக்கியை கூப்பிட்டு தான் வந்தேன். அவன் கிளம்பிட்டு தான் இருந்தான், வரேன்னு சொன்னான். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் பாரு. எப்பயுமே அவன் இப்படி தான் விஜய். நம்மளை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவன் லேட்டாக தான் வருவான். என்னைக்காவது சீக்கிரம் வந்திருக்கானா பாரு. ஐயோ மீனு, வந்துட்டேன் இருங்க. அதுக்குள்ளே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் வீட்டில் எனக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணிவிட்டு இப்போ தான் என்னை விட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. என்னது பூஜையா? என்ன சொல்கிற ஜாக்கி? என்ன உளறிட்டு இருக்க? பூஜைனா அப்படின்னா என்ன? அப்படி வீட்டில் என்ன தான் சொன்னாங்க உன்னை? என்ன சொன்னாங்களா? நம்ம நேற்று வண்டியில் போய் கோவில் வரைக்கும் நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தோம்ல, அதுக்கு தான் நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் யாரையுமே ஒன்றும் சொல்லலையா? எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க போல். இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேனா? இல்லை ஜாக்கி, எங்கள் வீட்லேயும் அம்மா பயங்கரமாக திட்டுனாங்க. சின்ன பசங்களாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பைக் ரைடெல்லாம் போகக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரி ஊர் சுற்றக்கூடாதுன்னு திட்டுனாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ எல்லாருமே திட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்லலை. நான் ஜாக்கி கூட போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால எதுவுமே சொல்லலை என்ன. கரெக்ட் விஜய், எங்கள் வீட்லேயும் ஒன்றும் சொல்லலை. நான் கிளியராக வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாங்கள் சேஃபாக தான் போனோம், மெயின் ரோட்லாம் போகலை, பக்கத்துலேயே போயிட்டு பக்கத்துலேயே வந்துட்டோன்னு சொன்னேன். ஒன்றுமே சொல்லலை. அப்போ மாயாவும் ஜாக்கியும் தான் பாவம். நல்ல வேலை, இங்கே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே இவ்வளோ திட்டுனா, நம்ம ரொம்ப தூரமாக எங்கேயாவது சுற்றிருந்தோன்னா அவ்வளோதான் போலையே. ஆமாம் மோனி, ரொம்ப தூரம்லாம் போனோன்னா நமக்கும் சேஃப்டி கிடையாது. நம்ம பக்கத்துலேயே போயிட்டு வர்றதான் நல்லது. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கேட்டால் கூட உங்கள் வீட்டிலலாம் விடுவாங்களான்னு தெரியலையே ஜாக்கி. பாவம் நீங்கள். ஜாக்கி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் நீ திட்டக்கூடாது ப்ளீஸ். ஜாக்கி, என்னன்னு கேளேன். என்ன விஜய், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளு. நான் எதுக்கு உன்னை திட்ட போகிறேன்? ஜாக்கி, நேற்று போன ரைடு சூப்பராக இருந்துச்சு ஜாக்கி. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாமா லாஸ்ட்டாக? இனிமேல் உங்கள் வீட்டில் கேட்டாலும் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ப்ளீஸ் ஓகே சொல்லு ஜாக்கி. ஐயோ விஜய், ஆளை விடு. இதுக்கு மேலே நான் ரைடு கீடுன்னு வெளியே எங்கேயாவது போனேன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க. இப்போ தான் நான் எங்கள் வீட்டில் பூசையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே உடம்பு தாங்காதுப்பா. ஆமாம் விஜய், நம்ம இப்போ வெயிலுக்குள்ளே விளையாடுறதுக்கே வீட்டில் பயங்கரமாக திட்டுறாங்க. இதில் நம்ம வெளியெல்லாம் ஊர் சுற்றணும்னா அவ்வளோதான். இங்கேயே நம்ம வேறு ஏதாவது விளையாடலாம். என்ன விஜய், நேற்று தானே நம்ம நல்லா ரைடு போயிட்டு வந்தோம். டெய்லியும் இப்படி ஊர் சுற்ற முடியுமா? வீட்டில் சத்தியமாக விட மாட்டாங்க. சரி ஓகே அபி, எல்லாரும் கூட போக வேண்டாம். நானும் ஜாக்கி மட்டும் போயிட்டு வரோம். ஜாக்கி, நீ என்ன சொல்கிற? நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் ஜாக்கி. பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ஜாக்கி. என்ன விஜய் இப்படி அடம் பிடிக்கிற? நான் தான் எங்கள் வீட்டில் திட்டுறாங்கன்னு சொன்னேன்ல, இதுக்கு மேலே நான் எப்படி வர முடியும்? எங்கள் வீட்டில் 2 நாள் வண்டியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி போகிறது? இன்றைக்கி மட்டும் போயிட்டு வரலாம் ஜாக்கி. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே கேட்க மாட்டேன். நம்ம கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அப்புறம் கூட போகலாம். இன்றைக்கி மட்டும் போகலாம் ஜாக்கி. சரி ஓகே விஜய், நீ இவ்வளோ தூரம் கேட்குறனால நம்ம பக்கத்துலேயே போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயா ஜாலி, ஒரு வழியாக ஒத்துக்கிட்டியா? நம்ம பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் ஜாக்கி. அதுக்கப்புறம் நான் அடம் பிடிக்க மாட்டேன். என்ன ஜாக்கி, விஜய் மட்டும் கூட்டிகிட்டு போறியா? அப்போ நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போவோம் கூட. ஐயையோ மோனி, நம்ம சின்ன பசங்களாக இருக்கோம். டபுள்ஸ் போகிறதே தப்பு வண்டியில். இதில் ஒன்றையும் வச்சுட்டு 3 பேர் கண்டிப்பாக போக முடியாது மோனி. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம். போ ஜாக்கி, திஸ் இஸ் நாட் ஃபேர். விஜய் கேட்கும்போது மட்டும் ஓகே சொன்னேன், இப்போ நான் கேட்குறேன் முடியாதுன்னு சொல்கிறேன். ப்ளீஸ் மோனி, நீயும் விஜய் மாதிரி அடம் பிடிக்காத. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகலாம். நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்தே போகலாம், சரியா? ஏன்னா 3 பேர் போகிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். சரி ஓகே, நீங்களே போயிட்டு வாங்க. நானும் மீனும் வேறு எப்போவாது கூட போய்க்கிறோம். சரி ஜாக்கி, நம்ம கிளம்பலாமா? சீக்கிரம் வரணும்ல, டைம் ஆச்சு, வா போகலாம். கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் தனியாக போகிறீங்க, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஆமாம் விஜய், அபி சொல்கிற மாதிரி சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம். விஜய், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. வரும்போது எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சரியா? ஓகே ஜெனி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். வந்து நம்ம எல்லாரும் விளையாடலாம். விஜய் வா, வந்து சீக்கிரம் உட்காரு, கிளம்பலாம். இதோ வந்துட்டேன். விஜய், நீ எனக்கு பின்னாடிலாம் உட்கார வேணாம். நேற்று நம்ம ரைடு போகும்போது ஜெனி, நிலா, மோனி எல்லாம் முன்னாடி தானே உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரியே நீ வந்து உட்காந்துக்கோ, அதான் நமக்கு சேஃப்டி.
முன்னாடியா? உனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குமே ஜாக்கி, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாக்கி, வா வந்து உட்காந்துக்கோ. ஓகே விஜய், நல்லா பிடிச்சிக்கிட்டியா? கிளம்பலாமா? நல்லா பிடிச்சிக்கிட்டேன் ஜாக்கி, போலாம். ரைட். எல்லாரையும் விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாக்கி, பாவம் எல்லாருமே. ஜெனி வேற ஸ்நாக்ஸ் கேட்டா. பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் வாங்கிட்டு போகலாம் ஜாக்கி. அதோ பாரு ஸ்நாக்ஸ் கடை ஜாக்கி, நிறுத்து நிறுத்து. ஐயையோ, கையை நீட்டாது விஜய், நம்ம விழுக போகிறோம். ஐயையோ, காப்பாத்துங்க யாராச்சும். ஐயோ அம்மா, நல்லா விழுந்துட்டோம். விஜய், உன்னை முன்னாடி உட்கார வச்சது என் பெரிய தப்பு. ஏன் இப்படி கையை நீட்டுன? அம்மா, நல்லா அடிபட்டுருச்சு, காலெல்லாம் செம்ம பெயினாக இருக்கே. ஜாக்கி, என் கால் வண்டியில் மாட்டிக்கிச்சு ஜாக்கி, வந்து எடுத்து விடு ஜாக்கி. நானே இங்கே எழுந்திருக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறேன், இதில் ஒன்றை எங்கே வந்து தூக்குறது? இரு வரேன். வண்டியை விட்டு வெளியே வா விஜய். சாரி ஜாக்கி, எல்லாமே என்னால் தான். இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.